ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வெப்சைட் மூலயமா நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறது, நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறோம், அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறோம், இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு செகண்ட் இன்கம் ஒன்று தேவைப்படும். அந்த செகண்ட் இன்கம் யார் தருவா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் உங்களுக்கு தரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக ஆட் போஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும், டைப்ரைட்டிங் ஜாப்ஸ் மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ ஏராளமான 2வது வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுவும் உங்களோட மொபைலில் ஜாயின் பண்ணி, அந்த அப்ளிகேஷனோட வெப் போஸ்டிங் எல்லாம் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கான கமிஷன்ங்கிறத ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறோம், கிளிக் பேங்க் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுக்குறாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்ஸ் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 000 வெப் ஹாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் தான் தராங்க. இது ஹாஸ்டிங் வெப்சைட். இப்போ உங்களோட வெப்சைட்டை ஆன்லைனில் ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கோக்காக இந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. இது என்னோடய வெப்சைட். நான் சும்மா HTML ஃபார்மேட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் சும்மா ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்னோடய டொமைன் நேம் அதை போஸ்ட் பண்ணி, நான் வந்து வெப் லிங்க்கில் நீங்கள் www.topbestdiscounts.tk இந்த லிங்க்கை போட்டிங்கன்னா என்னோடய வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது, இது வந்து உலகம் முழுக்க தெரியும். இது மூலயமா நான் மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, எப்படி இந்த வெப்சைட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த 000 வெப் ஹாஸ்டிங்கிறதுல உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அது மூலயமா நீங்கள் இந்த ஃப்ரீ வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஐடியாவும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய வெப்சைட் ஷோ ஆகுது. இப்போ இந்த 000 வெப் ஹாஸ்டிங் எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பொம்மை சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பேஜ் நீங்கள் சைன் பண்ணாலும் சைன்இன் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்கீங்க அது மூலிமா சைன் பண்ணாலும் சைன் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட் அட்ரஸ், அதாவது இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இப்படி சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். இப்போ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் மூலயமா நான் லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓப்பன் ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நான் 2 வெப்சைட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோடய பர்சனல் யூஸுக்காகவும், இன்னொன்று என்னோடய இன்கம்காகவும் நான் வச்சுருக்கேன். டாப் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோடய இன்கம்க்கான வெப்சைட். அதை நான் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி ஆட் போஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் பில்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டேக்லைன் இருக்கு இல்லையா, அதுலேயே போட்டு மை வெப்சைட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப்பிஃபை இதெல்லாம் வந்து வெண்டாஸோட பார்ட்னர்ஸ் கொடுக்குற வெப்சைட்ஸ், ஃப்ரீ வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு வந்து நானாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தோன்ற உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பில்ட் எ வெப்சைட், அந்த வெப்சைட் பில்ட் எ வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு HTML ஃபார்மேட் நீங்கள் உங்கள்
மொபைலில் இல்லை லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை இதில் அப்லோட் பண்ணணும் பண்ணிக்கலாம். wix.comல நீங்கள் வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட் லிங்க், அந்த போஸ்ட் பண்ணதை நீங்கள் உங்களோட சப்டொமைன் மூலயமா நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறேன். அது இன்ஸ்டாலேஷன் ஆகுது. இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் கன்ஃபிகரேஷன் கொடுத்துக்கோங்க. கன்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ஃபஸ்ட்டு டிசைன், ஹெட்லைன்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது மூலயமா போஸ்ட், மீடியா, பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, யூசர் மேனுவல் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் விஷுவல் எடிட்டர், கோட் எடிட்டர், இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட விஷுவல் எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிறது எதுலனா ஆன்லைனில் படிக்கிறீங்க, அதை உங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த விஷுவல் எடிட்டரில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது இருக்குது, கோடிங் இருக்குது, அதை நான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோடிங்கை நீங்கள் இந்த கோட் எடிட்டர் அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு விஷுவல் எடிட்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இமேஜ் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இமேஜ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட டொமைன். அந்த டொமைன் நேமை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்படி சென்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான ஈஸி டிராஃபிக், அதாவது ஒரு வெப்சைட்டுங்கிறது எடுத்த உடனே ஹைக்கில் போகாது, அதனால் அந்த ஹைக் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்காக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இமெயில் லிஸ்ட் அதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பழைய வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும்.